மேற்கு வங்கத்தில் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அமோக வெற்றியை பெற்றுள்ளது. 17 மாவட்ட பஞ்சாயத்து குழுக்களில் 13ஐ அக்கட்சி கைப்பற்றி உள்ளது. மேற்கு வங்க மாநிலத்தில் 5 கட்டங்களாக பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது. இதன் ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 17 மாவட்ட பஞ்சாயத்து குழுக்களில் ஹவுரா, ஹுக்லி, பர்த்வான், பிர்பும், நாடியா, வடக்கு பர்கானா, தெற்கு பர்கானா உள்ளிட்ட 13 மாவட்ட பஞ்சாயத்து குழுக்களை ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. ஜல்பைகுரி மாவட்ட பஞ்சாயத்து குழுவை மட்டும் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி கூட்டணி வென்றுள்ளது. தங்களது கோட்டையாக விளங்கிய பங்குரா, புருலியா, மேற்கு மிட்னாப்பூர் மாவட்ட பஞ்சாயத்து குழுக்களை திரிணாமுல் காங்கிரசிடம் மார்க்சிஸ்ட் கட்சி பறிகொடுத்துள்ளது. முர்ஷிதாபாத் மாவட்ட குழுவை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. மால்டா மற்றும் வடக்கு தினஜ்பூர் மாவட்ட பஞ்சாயத்து குழுக்களில் எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. இது மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் கிடைத்த வெற்றி என்று மம்தா பானர்ஜி கூறியுள்ள அதே நேரத்தில் தேர்தலிலும் ஓட்டு எண்ணிக்கையிலும் மோசடி நடந்துள்ளதாக மார்க்சிஸ்ட் சாடியுள்ளது. This election was rigged, tampered and manipulation during the counting also took place. So this election cannot give the correct picture of the opinion of the rural people. மேற்கு வங்கத்தில் சாரதா சீட்டு கம்பெனி ஊழலால் பல லட்சம் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்டது. முதல்வர் மம்தாவுக்கு எதிராக கிளம்பிய பல்வேறு சர்ச்சைகளை மீறியும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பது அவர் மீது கிராமப்புற மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. பஞ்சாயத்து தேர்தல்களின் போது திரிணாமுல் மார்க்சிஸ்ட் கட்சிகளிடையே நடந்த மோதலில் 20க்கும் மேற்பட்டோர் பலியாயினர் என்பது குறிப்பிடத்தக்கது.